இனிய மாலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி, ஓசூர். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு ஆலோசனை கூறுகிறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி மக்கள் இருக்காங்க, சரிங்களா? அதில் பணக்காரங்க இருக்காங்க, ஏழைங்க இருக்காங்க, பிச்சைக்காரங்க கூட இருக்காங்க. சாரி, நான் பிச்சைக்காரன்னு சொல்ல மாட்டேன், அவங்களும் மனிதர்கள் தான், சரிங்களா? அவங்களுக்கு எதான ஒரு வாழ்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுங்க. எல்லா இடத்துலையும் பாருங்கள், நான் ஒசூர் சொந்த ஊர், சரிங்களா? எல்லா கோயிலுக்கிட்டேயும் சரி, எல்லா சர்ச்சுக்கிட்டேயும் சரி, மசூதிக்கிட்டேயும் சரி பிச்சை எடுக்கிறாங்க. உண்மையில் அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களும் பூமியில் தானே பிறந்திருக்காங்க. தயவு செஞ்சு இதுக்கு இதெல்லாம் ஒரு இது கொண்டு வாங்க. ஏன்னா உங்கள் கையிலேருந்து நீங்கள் எதுவுமே போட வேண்டாம், சரிங்களா? மக்கள் பணம் வரி, அந்த வரி பணத்தில்வே பிச்சைக்காரங்க சாரி மறுபடியும் சொல்ல மாட்டேன், இல்லாதவங்களுக்கு யாருமே சாப்பாடு கஷ்டப்படக்கூடாது, 3 வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடாது. அதே மாதிரி எங்கேயுமே யாருமே பிச்சை எடுக்கக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், இப்போது மழை காலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்கெல்லாம் பார்த்து வச்சுக்காங்கங்க, அவங்க பாவம் தூங்குறதுக்கு மழையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எதனா ஒரு மறுவாழ்வு கொடுங்க, சரிங்களா? நீங்கள் முதலமைச்சர் ஆயிருக்குங்க, நீங்கள் நல்லது செய்கிறன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. 8 கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, சரிங்களா? நல்லது பண்ணணுன்ட்டு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஒருத்தர் கூட எங்கேயுமே போயிட்டு பிச்சை எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு எதனா ஒரு வேலையோ வழங்கலாம், சரிங்களா? இன்றைக்கி ஒரு ஆண்மகன் வேலைக்கு போனால் கூட 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதே ஒரு பெண்மணி வேலைக்கு போனால் கூட ஒரு 500-600 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு ஆண்மகன் வேலைக்கு போனால் கூட அவனோட மாதம் வருமானம் 30,000 ரூபாய். ஒரு பெண்மணி வேலைக்கு போனால் 20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், சரிங்களா? என்னோட இது என்னென்னா, அந்த சட்டத்தை கொண்டு வாங்க. யாருமே பிச்சை எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுங்க, சரிங்களா? எல்லாம் சமமாக தான் நம்ம இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையோடு தான் இருக்கணும். இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஏழைகள் எல்லா மதத்திலும் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே சமமாக பாருங்கள், சரிங்களா? எல்லாருக்குமே 3 வேளை உணவு இருக்கணும் அப்படின்ட்டு நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். யாருமே சாப்பாடுக்கு கஷ்டப்பட வேண்டாம், சரிங்களா? நான் உண்மையில் அங்கங்கே போகிற கோயிலுக்கு எங்கேன்னு போன வச்சுங்களேன், சர்ச்சு முன்னாலே பார்க்குற, மசூதி முன்னால் பார்க்குற, கோயில் முன்னால் பார்க்குற பிச்சை எடுக்கிறாங்க. உண்மையில் என் கண்ணில் தண்ணி வருதுங்க. அவங்களும் மனுஷன் தானே, என்ன பாவம் பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? நிறைய பேர் குழந்தைங்க எடுத்துகிட்டு பிச்சை எடுக்கிறாங்க, 5 ரூபாய் 10 ரூபாய். அவங்களுக்கு மீண்டும் அவங்களுக்கு எதனா ஒரு மறுவாழ்வு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த காலத்தில் காமராஜ் ஐயா முதலமைச்சராக இருந்தார், முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும். அதே மாதிரி எம்ஜிஆர் முன்னாள் முதல்வர், இவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க, யாருமே பட்டினியாக இருக்கக்கூடாது, 3 வேளை சோறுக்கு 3 வேளை சோறு எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க. அது நீங்கள் அமல்படுத்துங்க, சரிங்களா? அவங்களும் அப்போ நல்லதாக பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. அதனால தான் இன்றைக்கும் எல்லார் மனதிலையும் காமராஜாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருக்காங்க. நம்ம வேறு ஸ்டேட் பற்றி பேசலை, நான் தமிழ்நாட்டு பற்றி தான் பேசுகிறேன், சரிங்களா? இப்போ உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. உங்கள் சொந்த பணத்தில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். மக்களோட பணத்தில், வரி பணத்தில் ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுங்க, சரிங்களா? யாருமே தமிழ்நாட்டில் பிச்சை யாருமே எடுக்கக்கூடாது. கோயிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், யாருமே ஒரு வேலைக்கு போனால் போதும், எல்லாருமே இது பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட அங்கேயும் இங்கே பார்த்து வச்சுக்கலாம். மழை சீசனில் அவங்க என்னங்க பண்ண முடியும்? எங்கெங்கே தூங்க முடியும்? அவங்களுக்கு ஏதோ ஒரு மறுவாழ்வு கொடுங்க.
வீடு இல்லாதவங்க வீடு கட்டி கொடுங்க. சரிங்களா? சர்வே எடுங்க. ஆச்சுங்களா? சர்வே எடுங்க. சர்வே எடுத்தால் தெரியும். வறுமை கோட்டை கீழே உள்ளவர்களுக்கு அந்த சலுகை கொடுங்க. இலவசமாக வீடுகள் கட்டி கொடுங்க. அவங்களுக்கு எதனா வாழ்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு எதனா வேலை கொடுங்க. கவர்மெண்ட் வேலை நாங்கள் கேட்கல சார். ஏதோ ஒரு கூலி வேலையோ ஏதோ செஞ்சு அவங்களும் நல்லா இருக்கணும். எல்லாருமே மனிதர்கள் தான். சரிங்களா? எல்லாருமே சமமாக தான் இருக்கணுன்ட்டு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. மற்றவங்க மாதிரி நீங்களும் ஊழலோ எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி, ₹1 தொட மாட்டேன் அப்படின்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி உங்கள்